கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபை வழங்கும் கருணையின் நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஜெபராணி சாமுவேல் அவர்கள். கனித்தொட்டின் கரங்கள் சபையின் சார்பாக இந்த பெரிய வெள்ளியாகிய இந்த குட் ஃப்ரைடே அன்று உங்களை சந்தித்து இயேசு சொன்ன வார்த்தைகளே உங்களுக்கு சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக வந்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த உலகத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக பாடுபட்டு நமக்காக தன் ஜீவனை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து கடந்து சென்றார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில கூட இயேசு எப்படி பாடுபட்டார், அவர் பாடுபடும் போது அவர் என்ன வார்த்தை சொன்னார் என்று சொல்லி இந்த நாளில் தியானிக்க போகிறோம். அவர் மரிக்கும் போது, அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டவராக தன் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கும்போது அவர் சொன்ன வார்த்தை 7 வார்த்தைகளை நமக்கு சொல்லி கடந்து செல்லிருக்கிறார். ஏன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாராவது நம்முடைய வீடுகளிலே மரணத்துக்கு நேராக அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பார்களானா, அப்பொழுதுதான் அம்மா எனக்கு என்ன சொல்லுகிற, தாத்தா எனக்கு என்ன சொல்லுகிற, பாட்டி எனக்கு என்ன சொல்லுகிற என்று சொல்லி அந்த மரணத்தில் தான் அவர்கள் கேட்பார்கள். அந்த நேரம் சொல்கிற வார்த்தை அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று ஜனங்கள் எல்லாரும் அறிந்து மரண தருவாயில் இருக்கிறவர்களிடத்திலே வார்த்தையை கேட்டு தங்களை ஆற்றி தேற்றிக் கொள்வார்கள். நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் மரத்திலே தூக்கப்பட்டவராக நமக்காக அவர் சொன்ன வார்த்தை 7 வார்த்தைகளை இந்த நாளிலே காண போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எடுத்தவர்கள் வாசிப்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கும் போது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, நியாயப்பிரமாணத்தின் சாபம்
நம்மளை பிடித்திருந்தது. ஆகவே அந்த சாபத்திலிருந்து மீட்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு அவர் கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது. ஆகவே தான் கலாத்தியருக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி அவர் மரத்திலே தூக்கப்பட்டார். ஆகவே பேதுரு எழுதும்போது சொல்லுகிறார், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிக்கும் போது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையின் மேல் சுமந்தார். இந்த நாள் உலகமெங்கும் குட் ஃப்ரைடே, நல்ல வெள்ளி, பெரிய வெள்ளி என்று சொல்லி மக்கள் இந்த நாளில் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற வேளையில் இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர் நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது என்ன சொன்னார் என்று சொல்லி வேத வசனத்தின் மூலமாக நாம் பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில், அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அவர் முதலாவது சொன்ன வார்த்தை, அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டவராக தன் ஜீவனுக்காக போராடி கொண்டு இருக்கும் போது அவர் சொன்ன வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அவரை அடித்தவர்களை பார்த்து, அவரை குத்துனவர்களை பார்த்து, அவரை வாரினால் அடித்தவர்களை பார்த்து, அவர் முகத்தில் துப்பினவர்களை பார்த்து அவர் பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்கிறார். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ள தேவனாக இருந்தபடினால், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அந்த கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டு சொல்லுகிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஒவ்வொருவரும் அவரின் அடிச்சுவடுகளை பற்றி கொண்டவர்களாக மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று தேவன் விரும்பிதான் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி வேதத்தில் அநேக விஷயங்களை மன்னித்தது உண்டு. ஆனால் வேதத்தில் ஒரு சில நபர்கள் மன்னித்ததை நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 16, 17 நம்ம வாசிக்கும் போது, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பன் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல யோசேப்புடைய சகோதரர்கள் யோசேப்புக்கு அதிக துரோகத்தை செய்தார்கள். யோசேப்பை தூக்கி அந்த தண்ணி இல்லாத கிணற்றுக்குள்ளே போட்டார்கள், எப்படியாவது அவனை சாகடிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் தேவ திட்டம் அவன் வாழ்க்கையிலே நிறைவேறிச்சு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த யோசேப்பு இந்த 11 சகோதரருடைய குறைகளையும் அவன் மன்னித்து அவர்களுக்கு அவன் சொல்லுகிறான், நீங்க எனக்கு தீமை செய்தீர்கள், தேவனோ எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி அவர்களை மன்னிக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாளில் இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்னது, நீங்கள் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவேதான் அவர் அடித்தவர்களை, அவரை குற்றினவர்களை அவர் மன்னிக்கிறார். ஒரு கிறிஸ்தவன் மற்றவர்களை மன்னிக்கிறவனாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நாம மகிமைப்பட ஏன் மன்னிக்க வேண்டுமென்றால், நீதிமொழிகள் 19:11 வாசிக்கும் போது, மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும் குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை, அவனுக்கு மேன்மை. ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, குற்றத்தை மன்னிக்க வேண்டும், அது ஒரு மனுஷனுக்கு மேன்மையாக காணப்படுகிறது. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து நமக்கு பாடம் புகட்டி கடைசி நேரத்தில் உயிர் விட போகிற அந்த நேரத்தில் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் மன்னிக்கிறோம், நீங்கள் ஒருவர் செய்த பாவத்தை ஒருவர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கடந்து சென்றிருக்கிறார். ஆகவே நீ குற்றம் செய்தவனை மன்னிப்பாயானா அது உனக்கு மேன்மையாக காணப்படும். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆகவேதான் மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னார், 18ஆம் அதிகாரம் 21, 22,
அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? நான் எத்தனை தரம் ஆண்டவர் நீங்க சொன்னீங்களே மன்னிக்க சொன்னீங்களே, நான் எத்தனை நேரம் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டான். 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். 7 தரம் மன்னிச்சா போதுமாப்பா என்று கேட்கிறான். அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல, 7 தரம் மாத்திரமல்லப்பா, 70 தரம் மட்டும், 70 தரம் மட்டும் நம்ம மன்னிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்வானா, நீ மன்னிக்கிறவனாக இருக்க வேண்டும் என்றுதான் அவர் கடைசி நேரத்தில் அவர் உயிர் விட போவதற்கு முன்பாக வார்த்தை நமக்கு இந்த வார்த்தையை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் கடந்து செல்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. எப்படி மன்னிக்க வேண்டும்? ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்று சொன்னார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலுவையில் அவர் முதலாவது சொன்ன வார்த்தை, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்ன தேவன் நம்மிடத்தில் சொல்கிறார், ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். யாராவது உங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்திருப்பார்களா, யாராவது உங்களை இல்லாத பேசியிருப்பானா, உங்கள் மேல தவறே இருக்காது, ஆனா அவர்கள் உங்களை குற்றப்படுத்துவார்கள். அப்படிப்பட்டவர்களையும் மன்னிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதைத்தான் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில தொங்கும்போது முதலாவதாக ஒரு வார்த்தை சொன்னார், இரண்டாவதாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:43 இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு என்னுடனே பரதேசில் இருப்பாய். யாரை பார்த்து? அந்த கல்லனை பார்த்து சொல்லுகிறார். அவரோடு கூட 2 கல்லர்களை சிலுவையில் அடித்திருந்தார்கள். ஆனா ஒருவனோ அவர் இடத்துல போது, பிதாவே உங்க இடத்துல இங்கே உங்க ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைச்சுக்கோங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டபடினால இயேசு சொன்னார், நீ இன்று என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொன்னார். கடைசி நேரத்தில் தன் ஜீவன் போற நேரத்தில் அவன் ஆண்டவர் இடத்துல வேண்டுனான். கர்த்தர் அவனை மன்னித்து அவனை பரதேசில் இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம தேவன் மன்னிக்கிற தேவன். அவர் அந்த கல்லனை மன்னிச்சார், அந்த கல்லனுக்கு இரக்கம் செய்தார். அவர் இரக்கமுள்ள தேவன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவேதான் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவர் இரக்கமுள்ளவராக அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. அதான் ஆண்டவர் நீ அழிஞ்சிடக்கூடாது என்று அவர் சித்தம் கொண்டு அவர் சொல்கிறார், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போப்பா. மை காட், இந்த சமபூமியில எங்க நில்லாத என்று லோத்துக்கு அவர் சொல்கிறார். லோத்து மேல இரக்கமுள்ளவராக இருந்தார் நமது ஆண்டவர். இரக்கமுள்ள தேவன். அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளும் போது அவருடைய பிள்ளைகளை பார்த்து அவர் சொல்கிறார், இரக்கமுள்ளவராக இருக்கிற தேவன் நம்மையும் இரக்கமுள்ளவராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவேதான் தாவீது சொல்லும் போது 2 சாமுவேல் 24:14 நம்ம வாசிப்போம் என்றால், அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரிய. நம்ம ஆண்டவர் இரக்கமுள்ளவர். அவர் இரக்கமுள்ளவராக இருந்தபடியா லோத்து தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கரங்களை வேகமா பிடித்து இழுத்து கொண்டு பட்டணத்துக்கு வெளியே விட்டு உன் ஜீவன் தப்ப ஓடு என்று சொன்னார். அருமையான கர்த்தர், இந்த இடத்துல தாவீது ஒரு சிறிய தவறை பண்ணிவிட்டார். அது என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிட்டார், கணக்கிட்டு பார்த்தார். அது தேவனுக்கு
பிரியமில்லாதிருந்தபடினால் தேவன் அவனுக்கு ஒரு தண்டனையை விதித்திருந்தார். அந்த தாவீது சொல்கிறார், ஆண்டவருடைய தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி, நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக என்று சொல்லி அவன் சொல்கிறான். அவர் இரக்கம் மகா பெரியது என்று சொன்னான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் இரண்டாவதாக சொன்ன வார்த்தை, நீ என்னுடனே கூட பரதேசில இருப்பாய். அந்த கல்லனுக்கு ஒரு இரக்கம் கிடைக்கிச்சு பாருங்க. கடைசி நேரத்தில் ஒரு இரக்கம் கிடைச்சது. அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, நாமும் இரக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்ம மீது இரக்கமுள்ளவராக இருக்கிறார். மூன்றாவதாக அவர் சொன்னதான வார்த்தை யோவான் 19:26 வாசிக்கும் போது, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். ஆமென், அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தன்னிடத்துல கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை நிறைவேற்றுகிறார். இந்த உலகத்தில் மாமிசத்தின்படி அவர் ஸ்திரீயின் வித்தாக பிறந்தார். ஒரு ஸ்திரீ என்றால் அம்மாவை அவர் யார் இடத்துல ஒப்பு கொடுக்க? கடைசி நேரத்தில் சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டு சுற்றி பார்க்கிறார். தன் தாயார் அழுது கொண்டு நிற்கிறதை பார்க்கிறார். இப்பொழுது சொல்லுகிறார், தாயை தன்னோடு அன்பாயிருந்த யோவானை பார்த்து சொல்லுகிறார், அதே உன் தாய் என்று சொல்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, தாயை அந்த சகோதர இடத்துல ஒப்புவிக்கிறார். கர்த்தர் நாமம் நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை நம்ம கரெக்டாக செய்து முடிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஆண்டவரை போல் தான் நாம் இருக்க வேண்டும். அவர் தன் இடத்துல கொடுக்கப்பட்டதான தன் தாயை அவர் பராமரித்து, தாயை நான் மறித்து விட்டால் என் தாய்க்கு யார் உண்டு என்று சொல்லி தன்னுடைய தாயை தன்னுடைய சீசன் இடத்துல அவர் ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவார். நம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு நம்மகிட்ட கொடுக்கப்பட்ட பொறுப்பை கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவர் ஒரு நாள் வருவார். அப்பொழுது நான் உனக்கிடத்தில் இது செய்தேனே, நீ எப்படி இருந்தா என்று ஆண்டவர் நம்ம இடத்தில் கேட்கும்போது நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்முடைய பொறுப்புகளில் அநேகருக்கு அநேக வேலைகள் உண்டு, அநேக குடும்பங்கள் உண்டு, அநேகருக்கு ஒவ்வொரு வேலைகளும் உண்டு. அதில் நீ உண்மையாக இருந்து நீ ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எபிரேயர் 4:13 கர்த்தர் நாமம் மகிமைப்பட நம்ம ஒவ்வொருவரும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று அங்க சொல்லுகிறார். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் தன்னுடைய தாயை ஒப்பு கொடுத்தார். நாம் ஒவ்வொருவரும் நம்ம இடத்துல கொடுக்கப்பட்ட பணிகளை அவர் வரும்போது ஒப்பு கொடுக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். உன் குடும்பத்தை குறித்து நீ கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒரு இடத்துல நீ தொழில் செய்வாய்னா அந்த தொழிலை எப்படி செய்தா என்பதை கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நீ ஒரு அதிகாரியா இருந்தாயானா நீ அதிகாரத்தில் எப்படி இருந்தா என்று கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நமது ஆண்டவர் இடத்துல ஒரு நாள் நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு மாதிரியை காட்டும்படி இயேசு இந்த மூன்றாவது வார்த்தையாக கல்வாரி சிலுவையில் தொங்கும்போது தன்னுடைய தாயை சீசன் இடத்துல ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நான்காவதாக அவர் சொன்ன வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் 46 வாசிப்போம் என்றால், 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். பார்த்தீங்களா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் மாமிசத்தில் இருந்தார். அவர் தேவனாக இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் மனுஷ ரூபம் எடுத்து வந்து நமக்காக அவர் கல்வாரி சிலுவையில் இருந்தார். கல்வாரி சிலுவையில் இருந்து அங்க என் தேவனே என்று கதறுகிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அருமையான கர்த்தரே, அவர் பேசின சிலுவையில் கடைசி நேரத்தில் அவரால் தாங்க முடியவில்லை. ஜீவன் போகக்கூடியதான ஒரு வேலையில் அதைத்தான் சங்கீதக்காரன் தாவீது 22:1 அவர் எழுதுகிறார். என் தேவனே என் தேவனே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவதற்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாக
தாவீது சங்கீதத்தில் எழுதி வைத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த வார்த்தை நிறைவேறும்படி இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கடைசி நேரத்தில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கதான் அந்த வார்த்தை நம்மை ஆற்றி தேற்றக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. 5வதாக அவர் சொன்ன வார்த்தை யோவான் சுவிசேஷம் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். ஆமென். தாகமாயிருக்கிறேன். இது எதை காட்டுது? இவ்வளவோ பாடுபட்டாலும் இந்த உலக மக்களெல்லாம் அழிந்து போகிறார்களே, அவர்களெல்லாம் நான் மீட்டுக்கொள்ள வேண்டுமே என்று சொல்லி அவர் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நினைச்சா தண்ணீர் வாயென்றால் வரும். கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட செய்த கர்த்தர் சமாரியா ஸ்திரீக்கு உன்னிடத்தில் தாகத்துக்கு தாய் என்று கேட்கிறவன் யார் என்று அறிந்திருந்தா அவரிடத்துல கேட்டிருப்பா என்று சொன்ன கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். கல்வாரி சிலுவையில தொங்கிக் கொண்ட 5வது வார்த்தையாக தாகமாக இருக்கிறேன். இந்த மக்கள் என்ன அன்பை இன்னும் ருசியாமல் இருக்கிறார்களே, இந்த மக்கள் எல்லாம் பாவத்தில் மடிந்து கொண்டு இருக்கிறார்களே, நான் தாகமாக இருக்கிறேனே, இந்த மக்களை மீட்டுக் கொள்ளும்படி என்று சொல்லி ஜனங்களை பார்த்து சொல்கிறார், தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி. ஆகவே அருமையான கர்த்தர்களே, நமது ஆண்டவரால் தண்ணீர் இந்த உலகத்துக்காக மாமிசத்துக்குரிய தண்ணீரை அவர் கேட்கவில்லை, இந்த ஜனங்களை குறித்து சொல்கிறார், நான் தாகமாக இருக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி 48:21 வசனம் வாசிப்போம் என்றால், அவர் அவர்களை வனாந்தரங்களில் நடத்தும் போது அவர்களுக்கு தாகவிடா இருந்ததில்லை, கண்மலையில் இருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். ஆமென். கண்மலையில் பிளந்தார், தண்ணீர் ஓடி வந்தது. கண்மலையிலிருந்து தண்ணீர் சுரக்கத தெய்வம் அவர் உண்மையாவே அவருடைய மாமிசத்திலே தாகம் தண்ணீருக்காக அவர் ஏங்கி இருப்பாரானா, அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், தண்ணீர் கண்மலையிலிருந்து ஓடி வந்த தண்ணீர் அந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கும். ஆனால் இந்த ஜனங்களுக்காக சொல்கிறார், இந்த ஜனங்கள் இப்படி இருக்கிறார்களே, நான் எப்பொழுதும் அவங்களை மீட்டுக்கொள்வேன், தாகமாக இருக்கிற அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, நமக்கு ஒரு தாகம் வேண்டும், ஆத்துமா தாகம் வேண்டும். ஆத்துமா அழிந்து கொண்டு இருக்குது, எத்தனோ மக்கள் அழிந்து போகிறார்களே, அது ஒரு தாகத்தோடு நீங்கள் இயேசு கிறிஸ்துவ மாதிரி தாகம் உள்ளவர்களாக அவர்களை தேடி செல்ல வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. 6வதாக அவர் ஒரு வார்த்தையை சொன்னார், யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாவற்றையும் முடித்தார். அவர் கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் முடித்தார். ஆகவே சொல்கிறார், முடிந்தது என்று சொல்லி சிலுவையில் தன் ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னத்தை அப்படி முடித்தார்? அவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வரும்போது நியாயப்பிரமாணத்தின் காலமாக இருந்தது. நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே பிதாவானவர் சொன்னார், எந்த ஒரு மனுஷன் பாவம் செய்வானாரா அவனுக்காக பலி செலுத்தி அவனுக்காக இரத்தத்தை சிந்தி அவன் பாவம் நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில தொங்கி ஜீவனை விடும்போது அந்த பலி இனிமே தேவையில்லை, மாற்றத்தை இனி நீ சிந்த வேண்டாம், உனக்காக என்னுடைய இரத்தம் சிந்திவிட்டேன், நான் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே முடித்தேன் என்று சொல்லி எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். தீட்டு என்று ஒன்றுமில்லை. பழைய ஏற்பாட்டில் பார்ப்பேனா, நியாயப்பிரமாணத்தின் நாட்களிலே செத்து போனா வீட்டுக்கு போனா தீட்டு, சூதக ஸ்திரியை தொட்டால் தீட்டு, அந்நிய மனுஷ குஷ்டரோகிகளை தொட்டால் தீட்டு, இப்படிப்பட்ட தீட்டெல்லாம் அவர் கல்வாரி சிலுவையிலே முடித்து விட்டார். இனி தீட்டு என்று ஒன்றுமில்லை, எல்லாம் முடிந்தது, நீ இனி பலி செலுத்த வேண்டிய தேவையில்லை, உனக்காக நானே பலியாகி என்னுடைய இரத்தத்தை சிந்தினேன் என்று சொல்லி அவர் சிலுவையிலே அவர் எல்லாவற்றையும் முடித்தார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாவற்றையும் முடித்தவுடனே அவர் சொல்கிறார், லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:46 வசனத்தில், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இப்பொழுது சொல்கிறார், எல்லாம் முடிச்சிட்டப்பா, இனி இந்த உலகத்தில் முடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைப்பா, என் ஜீவனையே கொடுத்துட்டப்பா, என் ஜீவனையே இந்த மக்களுக்காக கொடுத்துட்டேன், இனி நான் முடிக்க வேண்டியது ஒன்றும் இல்லை, இப்பொழுது என் ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி
தன் ஜீவனை பிதாவின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த கடைசி நேரத்தில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது இந்த 7 வார்த்தைகளை நமக்கு அறிவிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த உயிரோடுவதற்கு போவதற்கு முன்பாக, அந்த உயிர் போவதற்கு முன்பாக எந்த ஒரு மனுஷனும் தன் ஜீவன் போக முன்பாக துடித்து கொண்டு இருப்பான். அப்பொழுது தன் சொந்த பந்தங்கள்லாம் வந்து, ஐயா எனக்கு என்ன சொல்கிற, அம்மா எனக்கு என்ன சொல்லுற என்று சொல்லி அந்த வார்த்தைக்காக இயங்குவார்கள். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து உயிரோடும் போதுக்கு முன்பாக நமக்காக அவர் 7 வார்த்தைகளை சொல்லி நம்மளை ஆற்றி தேற்றி இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை ஒவ்வொரு நாளும் நினைக்க வேண்டும். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார். அந்த நியாயப்பிரமாணத்தில் உள்ள அந்த சாபங்கள் எல்லாம் கல்வாரி சிலுவையிலே அவர் தீர்த்து விட்டார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய பாவங்கள் எல்லாம் கல்வாரி சிலுவையிலே தீர்த்து விட்டார். அந்த தேவன் சொன்ன வார்த்தை தான் இந்த 7 வார்த்தைகள். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். என்னுடனே என்று கூட பரதேசிலே இருப்பாய் என்று கல்லனை பார்த்து சொன்னான். தாயை தன்னுடைய சகோதரன் யோவானிடத்திலே ஒப்பு கொடுத்தார். கடைசியாக ஏலி ஏலி சமத்கா, என் தேவனே என் தேவனே ஆண்டவரிடத்தில் மண்டாடுகிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஓ ரகாபரபா. 5வதாக தாகமாக இருக்கிறப்பா, இந்த ஜனங்கள் இன்னும் அறியலையே, நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். 6வதாக எல்லாம் முடிந்தது, எல்லாம் நமக்காக முடித்தார். கல்வாரி சிலுவையில் முடித்தார். அவருக்கு கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு ஜீவனை விடும்போது தேவாலயத்தின் சிறைச்சீலை மேலிருந்து கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். இனி நீங்க பலி செலுத்த வேண்டியதில்லை. உங்களுடைய பாவங்களுக்காக பலி செலுத்த வேண்டாம். நீங்க என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லி இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றிருக்கிறார். அந்த தேவனை ஒரு நாளும் நம்ம நினைத்து அவருக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, இந்த நாளையில் நல்ல வார்த்தைகளை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. இந்த சிலுவையில் சொன்ன அந்த 7 வார்த்தைகள் மூலம் எங்களை நீங்கள் பலப்படுத்தினதுக்காக நன்றி ஆண்டவரே. நம்மை போல நாங்கள் இந்த உலகத்தில் வாழணும் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் கல்வாரி சிலுவையில் சுமந்த தீர்த்த தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ ஜீசஸ் மை காட். ஆமீன் ஆண்டவரை மெசோத்திருக்கிறேன் ஐயா. இந்த நாளையில் இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான கசப்பெல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. அவங்களுக்காக உங்கள் ஜீவனையே கொடுத்துட்டீங்கப்பா, ரத்தம் முழுவதும் சிந்த கொடுத்துட்டீங்கப்பா. எசப்பா, அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு உண்மை போல வாழணும். உண்மை போல அநேகருடைய தாகத்தை தீர்க்கிறவங்களாக இருக்கட்டும். உங்கள் நாம மகிமைப்படட்டப்பா. வார்த்தையை கொடுத்ததுக்காக நன்றி. எங்களை தாழ்த்தி முட கர்த்தலை கொடுக்குற பொறுப்படுத்திக்கோங்க. எல்லாவற்றையும் எங்களுக்காக ஜீவனை தந்து மீட்டுக்கொண்ட இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ள கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபை 37A கல்லமேட்டு தெரு, கள்ளக்குடி, டால்மியாபுரம், திருச்சி மாவட்டம். செல்போன் எண்கள் 9778189982 மற்றும் 9842050930.